கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோடை விடுமுறை நாட்களில் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பார்கள். பிள்ளைக்கு அநேக அறிவை புகட்ட வேண்டும் என்று சொல்லி நிறைய கலை அல்லது விளையாட்டு வகுப்புகளில் நீங்கள் சேர்த்திருப்பீர்கள், நல்லதுதான். ஆனால் அதே சமயம் நாம் வருடத்தில் 10-11 மாதங்கள் பள்ளிக்கூட பாடங்களையே பிள்ளைகளுக்கு படிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம், நாள் முழுவதும் இரவு வீட்டுக்கு வந்த பொழுதும். ஆனால் இந்த ஒரு மாதமாவது நாம் வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். உலக ஞானத்தை 11 மாதங்கள் 10 மாதங்கள் நாம் பிள்ளைகளுக்கு புகுத்துகிறோம். ஆனால் இந்த ஒரு மாதமாவது அந்த உலக பாடங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சிலர் அடுத்த வருட பாடங்களை இப்பொழுதே படிப்பார்கள். வேறு ஏதாவது பாடம் சம்பந்தமாக கூட படிப்பார்கள். அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு மாதம் முழுவதும் தேவனுடைய வேதத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படி செய்தோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க முடியும். நாம் நம்முடைய தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாவிடில், பிள்ளைகள் அதை படிக்க வைக்காவிடில் வேறு யார் இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள்? யார், எந்த வீட்டு பிள்ளைகள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுவார்கள்? தேவன் வேதனையோடு வேதத்தில் இப்படியாக கூறுகிறார், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி. ஒருவேளை பெற்றோராகிய நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஒரு மாதம் முழுவதிலுமாவது உங்களுடைய வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் தேவனும் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? ஆம், அந்த வேத வசனம் அப்படித்தானே கூறுகிறது. அறிவு வேண்டும், பிள்ளைக்கு ஞானம் வேண்டும், பிள்ளை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலக காரியத்தை பிள்ளைகளுக்குள் புகுத்துவதிலேயே, அந்த உலக ஞானத்தினாலேயே நீங்கள் பெருமை பாராட்டுவதிலேயே ஒருவேளை நீங்கள் கவனமாக இருக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒருவேளை உங்கள் பிள்ளை நீதியாய் நடக்காவிடில், உங்கள் பிள்ளைகள் மோசமான ஒரு பாதையில் சென்று விட்டால் உங்களுக்கு அது மகிழ்ச்சியாய் இருக்குமோ? சற்று யோசித்து பாருங்கள். எது ஞானம்? நம் உலகத்திலே கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் அதை காட்டிலும் பிள்ளைகளுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. அதை குறித்து தான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஞானம் எப்படி வருகிறது, அந்த ஞானம் என்ன செய்யும், அந்த ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அவர்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை குறித்து அந்த நீதிமொழியில் 2ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் தியானிக்கும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று வேதம் கூறுகிறது. நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய். அது எந்த ஞானம்? தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஞானம். தேவனுடைய கட்டளைகளை வாசித்து அறிந்து அதை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பதித்து கொள்ளுகிற, பத்திரப்படுத்துகிற ஒரு காரியத்தை வேதம் கூறுகிறது. தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று வேதம் கூறுகிறது. ஞானத்தை வா என்று கூப்பிடு, புதையல்களை தேடுகிறது போல் அதை தேடு என்று இந்த வேத வசனங்கள் கூறுகிறது. எந்த ஞானம்? அதான் முந்தின வசனங்களை நாம் பார்த்தோம் அல்லவா? தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள ஞானம், கட்டளைகளில் உள்ள ஞானம், எப்படி நாம் சரியாக நடந்து கொள்வது என்ற ஞானம், இவைகளை எல்லாம் நாம் புதையல்களை தேடுகிறது போல தேடுவோம் என்று சொன்னால்
அப்பொழுதுதான் நாம் கர்த்தரை அறிகிற அறிவை நாம் கண்டடைவோம் என்று வேதம் கூறுகிறது. இந்த கர்த்தரை அறிகிற அறிவை நாம் கண்டடையும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? அதனால் நமக்கு என்ன பலன் உண்டாகிறது? அடுத்த வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி அதை புதையல்களை தேடுகிறது போல நாம் தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது ஞானம், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய ஞானம் நமக்குள் வருகிறது. நம்மளது தமிழ் எப்படியாக சொல்வார்கள், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று. ஆனால் வேதம் தேவனுக்கு, இந்த உலகத்தையே படைத்த தேவனுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு தேவன். அவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தருகிறார். நமக்கு எந்த காரியத்தில் ஞானம் தேவையோ, எந்த காரியத்தில் உதவி தேவையோ அதை அவர் தருகிறார் என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் ஞானத்தை தேடுவதை காட்டிலும் அந்த எல்லா ஞானத்தையும் வைத்திருக்கிற வேலையை நாம் தேடுவோம் என்று சொன்னால் ஏற்ற வேலையிலே ஏற்ற ஞானத்தை தேவன் நமக்கு தருவார் என்பதாக இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த தேவனுடைய ஞானத்தினால் நமக்கு என்ன நன்மை உண்டாகிறது? தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அதிகாரத்திலே இந்த தேவனுடைய ஞானம் நம்மை அநேக கேடுபாடுகளுக்கு, தீமைக்கு நம்மை விலக்கி காக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்று உங்கள் பிள்ளைகள் தீமை நின்று விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், உத்தமர்களாய் வளர வேண்டும் என்று சொன்னால், துன்மார்க்கமான பாதையை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலக ஞானத்தை பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது மிக 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 அவசியம் என்பது நாம் புரிகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலக ஞானத்தை எல்லாம் கொடுத்து இறுதியிலே என் பிள்ளை கெட்டு போய்விட்டது என்று கண்ணீர் வடிப்பதை பார்க்கிலும், உலக ஞானத்தை காட்டிலும் இந்த தேவனுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலே அவர்கள் பத்திரப்படுத்தும்படியாக இப்பொழுது இந்த இளம் வயதிலே, சிறு வயதிலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், புதையல்களை தேடுகிறது போல இந்த வேதத்தை தேடும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்டுவீர்கள் என்று சொன்னார். இந்த தனி வகுப்புக்கு போ, அங்கே போய் படி, இதை படி என்று நீங்கள் சொல்வதை காட்டிலும் இந்த வேதத்தை எடுத்து படி. தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமொழிகளாகவும் ஒரு அதிகாரத்தை மனப்பாடமாய் படித்து ஒப்பிவி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு நீதிமொழியில் உள்ள அதிகாரத்தில் உள்ள காரியங்களை, கட்டளைகளை உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மெய் ஞானத்தை கொடுப்பது உண்மை. தானியேலுக்கு கொடுத்தது போல, யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் ஏற்ற ஞானத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவர்களை நீதிமான்களாய், உத்தமர்களாய் இந்த பூமியிலே அவர்களை வாழ வைப்பது உண்மை. உலக பிரகாரமான ஞானம் ஒருவேளை அவர்களை உயர தூக்குவது போல தூக்கி கீழே தள்ளிவிடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞானம் அவர்களை என்றும் மகிமையானவர்களாய், மேன்மையானவர்களாய் இருக்கும்படியாய் செய்யும். சங்கீதக்காரனாய் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், உடைய கட்டளைகள் எல்லாம் நான் கை கொண்டு வருவதினால் பெரியோர்களை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று அந்த தாவீதால் சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை மறந்து விடாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பதற்கு இந்த அருமையான இந்த பள்ளி விடுமுறை நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்களா? தேவனும் உங்களிடத்தில் அதையே எதிர்பார்க்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லி அதனை நீங்கள் செய்வீர்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.